தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் ஈரோட்டில் இப்போ இடைத்தேர்தல் நடக்குது. அங்கே நமது சந்திரகுமார், துரோகி சந்திரகுமார் அவர்கள் ஒரு பேட்டி இப்போ ரீசெண்டாக நேற்றைய தினத்தில் கொடுத்துருக்கிறாரு ஒரு யூடியூப் சேனலில். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நான் அவரை எவ்வளோ பார்க்கணுன்னு ட்ரை பண்ணேன், என்னை பார்க்க விடலை. அந்த சட்டமன்றத்தில் அவர் அன்னைக்கு பேசின ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவங்களே நாக்கை துருத்தி பேசின உடனே சஸ்பெண்டு எங்களை 2 ஆண்டுகளை பண்ணிட்டாங்க. எம்எல்ஏ இருந்து 2.5 வருடம் பதவி நீக்கப்பட்டது ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கரெக்டான வழி தான், அவரை கொண்டு போனவங்க தான் பாதைகள் சரியில்லைன்னு சொல்லி சில விஷயத்த பேசுகிறாரு. ஓகே, அவர் சரியில்லைன்னு இருக்கட்டுமே, நீ எதற்காக அந்த கட்சியிலிருந்து விலகி போய் மற்ற ஒரு கட்சியை இயக்குன? அது ஒரு தவறான வயது. கேப்டன் விஜயகாந்த் ஈரோட்டுக்கு வந்தாலும் நாங்கள் தான் சாப்பாடு கொடுப்போம், அவருக்கு பார்த்துப்போம். அப்படி ஒரு நல்ல குணம். டிசம்பர் 28 அவர் மறைந்ததுன்னு கேட்டோன்னே 3 நாள் என்னால் சாப்பிடல, வீட்டுக்குள்ளேயே தான் நான் இருந்தேன், என்னால் வெளியே வர முடியலன்னு சொல்லி ஒரு நாடகத்தை இப்போ வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ஈரோடு மக்களை பாருங்கள், இப்போ நான் வெளியே பிரச்சாரத்துக்கு போனால் எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டு, அவ்வளோ வரவேற்பு. நான் இங்கே செவிச்சு மிகப்பெரிய ஆளாக வருவேன்னு சந்திரகுமார் சொல்லியிருக்கிறான். ஏண்டா துரோகி, அந்த இடத்துல நீ அவ்வளோ தூரம் பண்ணுறிய, கேப்டனோட ரசிகர்கள் அங்கே இல்லாமல் இருப்பாங்க. ஈரோட்டு மார்க்கத்தில் திமுக தான் இருக்குமா, அங்கே எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. ஈரோட்டில் உன்னை தோல்வி அடைவதற்காகவே சுயேட்சையாக அவர் நிற்கிறாரு பாரு, அவர் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார். தர்மம் வெல்லும் என்பதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நீ செய்த ஒரு துரோகம் என்பதை நிலைநாட்டும் வகையில் இந்த விஷயங்கள் நடைபெறும் என்பது மிக அருமையாக உள்ளது. அந்த தேர்தல் ரிசல்ட் அப்பந்தான் நீ என்ன பண்ணுன, என்ன செய்தங்கிற ஒரு தர்மத்தை வெளிக்காட்டும். அந்த சேனலை அவர் வெளிப்படுத்தல பாருங்கள், கேப்டனை நான் பார்க்கணும், ஒரு அன்பாக விளையாடுவார், இப்படிலாம் இருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த ஒரு வதந்திக்காக பரப்பான். நீ பண்ண துரோகம், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாறினதே அதனால தான். அவர் மைண்டு நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிறது சில இது. இந்த மாதிரி ஒரு துரோகி படும் தோல்வி அடைவை அங்கே ஈரோட்டில் தோல்வி அடைய செய்ய வேண்டும் பெருமக்களே.